வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்கான செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே டிரான்சிட் ஆகிருக்கு. இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை ஒவ்வொரு ராசிலையும் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடு சேர்த்து நான் லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, இந்த மாதத்தோட கிரக நிலைகளை அனுசரித்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பிரத்யேகமாக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மாதக்கோள்கள்லாம் அப்படி என்ன டிரான்சிட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு டிரான்சிட் ஆகிறாரு செப்டம்பர் 17ஆம் தேதி. கன்னியில் இருந்த சுக்ரன் செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம்க்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, சிம்மத்தில் புதன் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறக்குது. ஓகேங்க, இந்த மாதம் இத்தனை கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகுது. அப்போ எல்லாமே நெகட்டிவாக இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவான பலன்களும் இருக்கும், பாசிட்டிவான பலன்களும் இருக்கும். மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா சுக்ரன் குரு 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. குருவுடைய ராசி 12ஆம் ராசி காலபுருஷனத்துக்கு ரொம்ப ஒரு நீர் ராசி, ரொம்பவே ஒரு சாத்வீகமான ஒரு ராசி, ஆன்மீகமான ராசி. தன்னை விட அடுத்தவங்களை பெருசுன்னு நினைக்கிறவங்க, செல்ஃப்லெஸ்ஸான பீப்புள் நிறைய பேர் மீன ராசியில் இருப்பாங்க. ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அன்புக்கு அடிமைகள், தன்னை விட தன்னுடைய குடும்பத்தை பெருசுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்கள்லாம் பிறந்திருக்கிறது மீனராசியில் தான். ஸோ அப்பேற்பட்ட மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, கடுமையான முயற்சி, ஸ்ட்ரென்ஃபுல் எஃபர்ட்ஸ், பயங்கரமான எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய கரியராக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலியில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் பயங்கரமான எஃபர்ட் தான் போட்டுட்ருக்கீங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். முக்கியமாக கரியரில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங் தான். ஸோ உங்களுடைய ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ நீங்கள் பார்ட்னர் ஆக்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி 11th ஹவுஸ்க்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை நான் உள்ளே இன்வால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க. ஈவன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிரதரை கூட நீங்கள் ஒரு பிரதரோ சிஸ்டரோ, உங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட நீங்கள் பிஸ்னஸில் சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ப வேண்டாம். தேவையில்லாத வெளிநபரை நம்ப வேண்டாம். முக்கியமாக பண விஷயத்தில் நம்ப வேண்டாம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை கொடூரமான 8ஆம் பார்வை அப்படிங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிற சோஷியல் நெட்வொர்க் மேலே விழுது. ஸோ பிஸ்னஸில் புதுசாக யாரையும் நம்ப வேண்டாம். என் ஃப்ரெண்டு கேட்டான், காசு கொடுத்தேன், என் பிஸ்னஸ்க்கு போட வச்சுருந்த காசு எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், பட் திரும்ப ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோனை கூட எடுக்கலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க, நாங்கள் தொழிலெலாம் பண்ணல, வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, பெஞ்சில் உட்காந்துருக்கேன், எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது, புது வேலை எப்போ கிடைக்கும். செப்டம்பர் நல்லாயிருக்கு, செப்டம்பர் 18க்கு மேலே நிச்சயமாக கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் சுக்ரன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்ரன் 8ஆம் இடத்துலேயே ஆட்சி ஆயிடுவார். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சுக்ரன் நிச்சயமாக ட்ரிகர் பண்ணுவார். கண்டிப்பாக புது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் மிட்டுக்கு மேலே கிடைக்கும். தாராளமாக உங்களுக்கு ஜாபில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது, முடியலை, மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் செப்டம்பர் 2nd வீக்குக்கு மேலே அட்டென்ட் பண்ணுற இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணி நீங்கள் புது ஜாப் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஜாப் ரோலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது? இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ராசிகளுக்கு நான் இந்த ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்கேன். பட் மீனம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேர்ஃபுல்லாக இருங்க. டக்குன்னு பார்ட்னர் ரொம்ப எமோஷ்னலாக ஹர்ட் ஆயிடுவாங்க. ஒரு ரொம்ப கோபமாக பேசுகிறது, ஒரு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டே நகண்டு போகிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர். இது இந்த ஒரு மாதத்துக்கும் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7-8 பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி செவ்வாயும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசி சார்ட் அவுட் பண்ண பாருங்கள். இல்லை பேச முடியல, கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லைன்னா ஆற போடுங்க. இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மீனம் ரொம்ப எமோஷ்னலான ராசி, ரொம்ப சென்சிட்டிவான ராசி. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இதை விட்டுட்டு அடுத்த வேலையை உங்களால் பார்க்க முடியாது. இது எப்படியாவது சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுல தான் உங்கள் எண்ணம் ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க.
ஆனால் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. பட் காலப்போக்கில் சரியாயிரும். அக்டோபர் மந்த்லாம் இந்த பிரச்சனை சரியாயிரும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இதை ஆற போடுங்க. சரி, ஓகே. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி சந்திரன். ஸோ அன்றாடம் மூவ் ஆகக்கூடிய கிரகம். அந்த மாத பிறப்பிலே வந்து அவர் ஆட்சியாக நல்லா தான் இருக்கிறாரு. செப்டம்பர் 17க்கு மேலே பௌர்ணமி யோகத்துக்கு போகிறாரு. செப்டம்பர் 17 ஃபுல் மூன் டே. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து சைல்டு பர்த்க்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. குருவுடைய ஸ்ட்ரென்த் இஸ் குட் ஆல்ரெடி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சைல்டு பர்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கோச்சாரப்படி. சரி, ஓகேங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாமா? எப்படி இருக்குது? 4ல் செவ்வாய் பூமிக்காரகன் பூமி ஸ்தானத்திலே இருக்கிறதுனால காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். ஸோ லேண்டு வாங்குறது வந்து இப்போ ரெக்கமெண்டபிள் கிடையாது. கோல்டில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பாண்ட் வாங்கலாம். டிஜிட்டல் கோல்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை காயின்ஸ் பார்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் நிலம் அப்படிங்கிறத வாங்காதீங்க. வீடு தாராளமாக வாங்கலாம். உங்கள் ஊர் இல்லை, உங்கள் ஊர் தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதிலலாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் ஸ்பெகுலேஷன்ஸ்லலாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மீடியம் ரிஸ்க் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. சரி, ஓகேங்க. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா 4ல் செவ்வாய் இருக்கும்போது எரிச்சல் வரும். படிக்கணும்னாலே எரிச்சல் வரும், கோபம் வரும். நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. பட் படிக்கிறதுக்கு மட்டும் மைண்டு வந்து சோர்வாயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். பொதுவாகவே மீனம், தனுசு ராசிக்கு வந்து மெடிடேஷனுங்கிறது நல்லா வரும். ஒரு டீனேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேஸ்லலாம் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் தான். இன்ஃபேக்ட் நானும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு மீனராசி குழந்தைங்கள வச்சுருக்க பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு அமைதியாக போய் ஒரு டெராஸ்லேயாவது உங்கள் குழந்தைங்கள உட்கார வச்சு கூட்டிகிட்டு வாங்க. மெடிடேஷன் கூட பண்ண வேண்டாம். சும்மா ஃபோனு, புக்கு எதுவும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துக்கட்டும். செல்ஃப் டாக் பண்ணட்டும். ஸோ அந்த விஷயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். மைண்டை கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்கறை தேவை. சில இடங்களில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல மந்த்து தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பட் அதிகப்படியான பணங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். மிட் மார்னிங்கில் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். சரி, அப்ராட் போகணுன்னு நினைக்கிறோம். ரொம்ப நாளாக இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னா அப்ராடுக்கு இந்த மந்த்துக்கான லக் கொஞ்சம் கம்மி தான். பட் அக்டோபர் 15க்கு மேலே மீன ராசியில் எல்லாருமே வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கோ, ஸ்டூடெண்ட் விசா வாங்குறதுக்கோ, ஒர்க் விசா வாங்குறதுக்கோ, பிஆர் வாங்குறதுக்கு கூட ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அப்ராட்லேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஆர் வேணும்னா நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 15க்கு மேலே அதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, எங்களுக்கு வந்து அந்த லக்கி நம்பர்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்கி நம்பர் 9, உங்களுடைய லக்கி கலர் எல்லோ, உங்களுடைய லக்கி டே தேர்ஸ்டே. சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னா 6th செப்டம்பர் ஈவினிங்கில் இருந்து 8th செப்டம்பர் ஏர்லி மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த டைமில் தேவையில்லாத ஒப்பந்தங்கள் பண்ணுறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கோவில் போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான். காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், நேரமும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் உங்கள் கர்மாவை பக்காவாக கிளென்ஸ் ஆகும். இதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.